வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலி வாக்குறுதிகளை வழங்கும் அரசு, அனுரவுடன் முரண்படும் நாமல். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது, ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் தகவல். முகமது ருஷ்டி புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர், காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. குறைந்த விலையில் போசாக்கு உணவு இலங்கையில் அறிமுகம். யாழில் 2.5 வயது சிறுமியின் அசாத்திய திறமை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிய நடவடிக்கை. இலங்கையிடமிருந்து பறிபோகும் கச்சத்தீவு, தமிழக சட்டசபையில் தீர்மானம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் வெற்றிக்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்கியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இந்த வாரம் முதல் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவோம். பிரதிவாதிகளின் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் பொய் சொல்வதும் ஜனநாயகம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு சேறு பூசுவதையும் அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அரசியல்வாதிகள் மீதான வெறுப்பு மற்றும் பொய் ஆகியன மாத்திரமே வலுப்பெற்றிருந்தன. போலியான வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை கொண்டு நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கினார்கள். தேர்தல் வெற்றிக்காக வடக்குக்கு ஒன்றும் தெற்குக்கு பிரிதொன்றும் நாங்கள் குறிப்பிடவில்லை. தோல்வி அடைவோம் என்று தெரிந்தும் பொய்யுரைக்கவில்லை. 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு சேவையாளர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதாக நாங்கள் குறிப்பிடவில்லை. நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளை வழங்கியிருந்தால் நாங்களும் வெற்றி பெற்றிருப்போம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு இந்த அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் அதனை நடைமுறைப்படுத்த முடியாதென்றும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் மாதம் ஒரு தடவை ஒரு கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தினால் அவர்களின் நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாதென்றும் அரசாங்கத்திற்கு 5 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது எனவும் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முகமது ருஷ்டி புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர் என ஜமியத்துல் உலமா சபை தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். முகமது ருஷ்டி பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சுவரொட்டியொட்டியதற்காக கைது செய்யப்படவில்லை. அவரை விசாரிக்கும் போது அவர் அடிப்படைவாத கொள்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார் என தெளிவானது. இலங்கையின் பல இடங்களிலும் இத்தகைய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் அவரை பற்றிய விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டோம். விசாரணையின் முடிவில் அவர் தீவிரவாத நோக்கங்களை கொண்டவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டதால் அவர் கைது செய்யப்பட்டார். இவர் உலமா சபையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் உலமா சபை உண்மையில் அவர் ஒரு சாதாரண முஸ்லிமின் நிலையை தாண்டிய நிலை இருப்பதாகவும் அவருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது. தற்போது தீவிரவாத விசாரணை பிரிவில் அவரை 90 நாட்கள் வரை தடுப்பு காவலில் வைத்திருக்க பயங்கரவாத சட்டத்தின் கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள காணி உரிமையாளர்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கேன சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சின் வழிகாட்டலின் கீழ் யாழ் நாகவிகாரையில் விகாரையின் விகாராதிபதி மற்றும் சமய தலைவர்கள் நீதியமைச்சர் ஆகியோரின் பங்கேற்போடு தையிட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோடு நாளை கலந்துரையாடல் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இது இந்து சமய பிரச்சனையாக உருவேற்றப்பட்டு வருகிறது என்றும் உண்மையில் இது தமிழர்களின் தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சனை என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ள விகாரை மற்றும் மட
ஆலயத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களிடமும் தமிழர்களிடமும் அரசும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மன்னிப்பு கோருவதோடு தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதுவே சமயம் மற்றும் இன நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். படையினர் தமது ராணுவ வரையறைகளுக்கு அப்பால் சென்று நாட்டின் சட்டத்தையும் மீறி அரச வளங்களையும் தனியார் வளங்களையும் உபயோகித்து இன மற்றும் சமய முரண்பாட்டினை தோற்றுவிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோடு தையிட்டியில் விகாரை எழுப்பியுள்ளதோடு அதனை மேலும் பலப்படுத்த மடாலயத்தையும் கட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டட மற்றும் நாட்டின் சட்ட நெறிமுறை தவறிய குற்றவாளிகள் இதற்கு அனுமதி அளித்த அரசியல் தலைமைகள் துணை நின்ற பேரினவாத சக்திகளை நீதிக்கு முன்பாக நிறுத்த திராணியற்ற அரசும் நீதி அமைச்சரும் சமய நல்லிணக்கம் எனும் போர்வையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கு என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அதுவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக மறைமுகமாக எடுக்கப்படும் முயற்சியாகவே இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். 1000 தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி சாவகச்சேரியைச் சேர்ந்த 2.5 வயது சிறுமியொருவர் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். சிறுமியின் குறித்த அசாத்திய திறனை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சியில் அவருடைய பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர். சாவகச்சேரியைச் சேர்ந்த ஜேகரன் தர்ஷ்பிகா என்கின்ற 2.5 வயது சிறுமி காலநிலை, விலங்குகள், மின்னியல் சாதனங்கள், தொழில்கள் உள்ளிட்ட 1000க்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கின்ற போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை கூறி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். தந்தையார் முச்சக்கர வண்டி ஓட்டுநராகவும் தாயார் குடும்ப பெண்ணாகவும் கொண்ட குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தையானது இதுவரை ஏடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமையானது பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் யாழ் ஊடக அமையத்தில் இந்த விடயம் தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை பெற்றோர் முன்னெடுத்திருந்ததோடு குறித்த சிறுமியின் அசாத்திய திறனை வெளிக்கொண்டு வருவதுடன் அந்த ஆற்றலை உலக சாதனை புத்தகத்தில் பதியப்படுவதற்கான முயற்சியையும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களின் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் குறைந்த விலையில் போசாக்கான உணவை பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வேலை திட்டம் நாரகன்பேட்டையில் அமைந்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் பெலிச உணவகத்தில் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவுடன் நடத்தி வரும் இந்த உணவக திட்டம் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதனால் 200 ரூபாய் என்ற குறைந்த விலையில் போசாக்கு நிறைந்த உணவை உண்டு மகிழும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்க உள்ளது. இந்த போசாக்கான சமச்சீர் உணவின் செயல்முறை அனைத்து அரசு மற்றும் தனியார் உணவகங்களிலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பொதியிடப்பட்ட தேசிய உணவுகள் மற்றும் போசாக்கான சிற்றுண்டிகளையும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வதற்கு வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விவசாய அமைச்சர் KD லால்காந்த தரமான, ஆரோக்கியமான மற்றும் போதிய அளவிலான உணவை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவது அத்தியாவசியமானது என குறிப்பிட்டார். அதற்காக வழிகாட்டல்களை வழங்குதல் மற்றும் வர்த்தக சமூகத்தில் அணுகுமுறை ரீதியான மேம்பாட்டை உருவாக்குதல் உள்ளிட்ட நோக்கில் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான புங்கோ மற்றும் எடாஜிமா கப்பல்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன. ஸ்ரீலங்கா கடற்படையினர் குறித்த கப்பல்களை கடற்படையின் மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தை நேற்றைய தினம் சென்றடைந்த புங்கோ கப்பலானது 141 மீட்டர் நீளம் கொண்டதோடு அதில் 125 பணியாளர்கள் பயணித்துள்ளனர். எட்டாஜிமா கப்பலானது 67 மீட்டர் நீளமுள்ளதோடு 54 அங்கத்தவர்களை அது கொண்டிருக்கிறது. இந்த கப்பல்களானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அதன் அங்கத்துவ குழுவினர் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளனர். மேலும் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் இந்த கப்பல்களானது எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையை விட்டு வெளியேறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா வசந்த கால நிகழ்வுகள் நேற்று காலை நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் நுவரெலியா மத்திய சந்தைக்கு முன்பாக உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த வசந்த கால நிகழ்வுகள் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து இடம்பெறவுள்ளன.
நுவரெலியா மாநகர சபை ஆணையாளர் எச்.எம். பண்டாரு தலைமையில் வசந்தகால ஏற்பாட்டுக் குழுவின் கலை கலாச்சார நடன நிகழ்வுகளுடன் வசந்தகால நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன. பாடசாலை மாணவர்களின் வாத்திய இசை நிகழ்ச்சியுடனும் பொது அமைப்புகளின் அணிவகுப்பு மரியாதையுடனும் மற்றும் ஊர்திகளின் ஊர்வலத்துடனும் கோலாகலமாக இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்ப வைபவத்தில் நுவரெலியா லயன்ஸ் கழகத்தின் அங்கத்தினரின் அணிவகுப்பும், நுவரெலியா சுற்றுலாத்துறையினரின் வாகன அணிவகுப்பும், நுவரெலியா காவல்துறையினரின் குதிரை அணிவகுப்பும் இடம்பெற்றது. வருடந்தோறும் நடைபெறும் வசந்த கால கொண்டாட்டத்தில் மலர் கண்காட்சி, படகோட்டம், மகிழுந்து பந்தய ஓட்டப்போட்டி, குதிரை பந்தயம், கிரிக்கெட் சுற்றுப்போட்டி, உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி, கிரகரி பாவியில் நீர் விளையாட்டு, சேற்றில் மோட்டாரோட்டம், உந்துருளியில் தடை தாண்டல் போட்டி மற்றும் நாள்தோறும் இசை நிகழ்ச்சிகள் என களியாட்ட விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே நுவரெலியாவிற்கு வருகை தரவிருக்கும் சுற்றுலா பயணிகளின் நன்மை கருதி அத்தியாவசிய தேவைகளை நுவரெலியா மாநகர சபையும், பயணிகளை பாதுகாப்பதற்கான விசேட சேவையை நுவரெலியா காவல்துறையினரும் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை வெளி மாவட்டங்களில் இருந்து நுவரெலியாவிற்கு விசேட போக்குவரத்து சேவை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புங்குடுதீவு 9ஆம் வட்டாரம் வல்லன் நாவல் குளத்தினை அண்டிய பற்றக்காடுகள் நிறைந்த பகுதியில் சூட்சுமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மடத்துவளை பிரதேச கிராம சேவகர் மற்றும் தீவக குடிசார் சமூகம் அமைப்பின் உறுப்பினர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டு முற்றாக தீமூட்டி எரித்து அழிக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு 9ஆம் வட்டாரம் வல்லன் நாவல் குளத்தை அண்டிய பற்றைக்காடுகள் நிறைந்த பகுதியில் மிகவும் சூட்சுமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு எனப்படும் சட்டவிரோத உயிர்கொல்லி போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று நேற்று முன்தினம் கிராம சேவகர் மற்றும் தீபகம் சிவில் சமூக அமைப்பின் உறுப்பினர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக முற்றுகையிடப்பட்டு முற்றிலும் தீமூட்டி எரித்து அழிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாத காலமாக புங்குடுதீவு பிரதேசத்தில் வாழ்கின்ற சில நபர்களின் ஆதரவுடன் கிளிநொச்சி பிரதேசத்தில் இருந்து வருகை தந்துள்ள 2 சமூக விரோதிகளால் கசிப்பு மேற்கொள்ளப்பட்டு விநியோகிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக கிராமத்தில் சமூக சீர்கேடுகள், வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கிராம சேவகர், தீவகம் சிவில் சமூக அமைப்பின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன், கருணாகரன் குணாளன் உள்ளிட்ட குழுவினரும் புங்குடுதீவு கடற்படை முகாமைச் சேர்ந்த 15 கடற்படையினரும் மேற்படி சட்டவிரோத உயிர்கொல்லி சாராயம் தயாரிக்கப்படுகின்ற பகுதியை சுற்றி வளைத்தனர். அன்றைய தினம் இரவு முழுவதும் கசிப்பு தயாரிக்கும் நபர்களை கைது செய்யும் நோக்கத்தில் அங்கு அவர்கள் மறைந்திருந்த போதிலும் அங்கு அந்த குற்றவாளிகள் வருகை தராமையினால் நேற்றைய தினம் கசிப்பு உற்பத்தி நிலையம் தீயிட்டு கொளுத்தி முற்றாக அழிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில் இலங்கை வசமுள்ள கச்சதீவை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தி தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது. கச்சதீவை மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தீர்மானம் கொண்டுவரவுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையால் தமிழ்நாடு கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை போக்க இதுவே நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களால் 322 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகளுக்கான நிறுவனமான யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 609 குழந்தைகள் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் கமாசுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் காசா பகுதியில் கடந்த 10 நாட்களில் 322 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதோடு 609 பேர் காயமடைந்துள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. பல குழந்தைகள் ஆதரவற்று தங்க இடமின்றி தவிப்பதாகவும் பலர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் கடந்த 18 மாதங்களில் 15,000 குழந்தைகள் பலியாகியுள்ளதோடு 34,000 பேர் காயமடைந்துள்ளனர். காசாவில் தொடர்ந்து குழந்தைகள் உயிரிழந்து வருவது கவலை அளிப்பதாக யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடு, உணவு பற்றாக்குறை, சத்து குறைபாடு, அடிப்படை தேவை கிடைப்பதில் சிரமம் ஆகியவற்றால் இன்னும் பல குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என்றும் குழந்தைகள் கொல்லப்படுவதை தடுக்க சர்வதேச நாடுகள் முழு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலி வாக்குறுதிகளை வழங்கும் அரசு, அனுரவுடன் முரண்படும் நாமல். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது, ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் தகவல். முகமது ருஷ்டி புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர், காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. குறைந்த விலையில் போசாக்கு உணவு இலங்கையில் அறிமுகம். யாழில் 2.5 வயது சிறுமியின் அசாத்திய திறமை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிய நடவடிக்கை.
இலங்கையிடமிருந்து பறிபோகும் கச்சத்தீவு தமிழக சட்டசபையில் தீர்மானம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.